Hyundai Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406 77057. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹரணி திருமுருகன். இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக ராசி பலன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கே கேட்குறதுக்கு புதுசாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் நீங்கள் அடிக்கடி பார்த்துருக்க மாட்டீங்க. யூஸ்வலி இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. ஒரு கார்டை வச்சு இதெல்லாம் கணிக்க முடியுமா, எப்படிலாமா ப்ரிடிக்ட் பண்ண முடியும், இதெல்லாம் நடக்குமா, இது எப்படி எனக்கு சூட்டபிளாக இருக்கும், என்னோட லைஃப் ஸ்டைல் இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்மக்கிட்டே இருக்கும். அதே எல்லாமே நம்ம இப்போது ஒருத்தங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அவங்க தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சாரா டேரோ கார்ட் ரீடர். இவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இவங்க கிட்ட நம்ம வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பெயர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் முருகர் நம்மளோட ராசிக்கான தகவல்களையும் சொல்லுவாராம். ஸோ அது எல்லாமே என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். மேம், இப்போ ஒரு ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பத்தி இப்போ மேஷ ராசிக்கான சனி வக்ர பயிற்சி. ஸோ மேஷ ராசிக்காரங்க இனி வர காலங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, நீங்கள் இதில் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மேஷ ராசி இந்த சனி வக்ர பயிற்சியில் இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும் அப்படின்னு இருக்க. புதிய புதிய ஆஃபர்ஸ் வரும். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ராடில் போய் படிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கக்கூடிய, அவங்களுடைய டிக்னிட்டி, அவங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு வர இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகள் வரும்போது என்ன ஆகும்னா அதை தடுக்கிறதுக்கும் சில பேர் அதற்கான வேலையும் செய்வாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறையா ஜெல்லசி மற்றவங்க சைடில் இருந்து ஒரு பொறாமை விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ இவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குதா, இவங்களுக்கு இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி அண்ட் இவங்களுடைய மனசை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் சில பேர் பண்ணுவாங்க. அதனால் எப்போவுமே இவங்க ஒரு ஒரு ரெக்கவரி ப்ராசஸோடு இருக்கணும். அதாவது மனதளவில் ஏதாவது காயங்கள் பிரச்சனைகள் இருக்குன்னா அதில் ஹீல் ஆகணும், ரெக்கவர் ஆகணும். ஸோ அந்த பிரச்சனைகள் அவங்களோட முடிஞ்சு போகிற மாதிரி பார்த்துக்கணுமே தவிர்த்து இதை வெளியே ஷேர் பண்ணாங்கன்னா ஸோ இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அந்த இவங்க சொன்ன விஷயங்களை வச்சு இவங்களை கன்ஃபியூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அப்போது மற்றவங்களை நம்பாமல் தன் கையே தனக்கு உதவி அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுத்தாங்கன்னா இந்த சனி வக்ர பயிற்சியில் இவங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும், ஃபுல்ஃபில்லாக நடக்கும். இவங்க என்ன எதிர்பார்த்தாலும் அது அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஓகே, இப்போ நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னா நான் தான் தைரியமாக முடிவு எடுக்கணும். ஸோ என்ன நம்பி மட்டும் தான் நான் அந்த விஷயத்த பண்ண போகிறேன், வேற யாரும் இல்லை, யாரும் சப்போர்ட் இல்லைனாலும் நான் பண்ணுவேன். இன்னொன்று பிரச்சனைன்னு வந்தால் கூட அதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாமல் அவங்களே சார்ட் அவுட் பண்ண பார்க்கணும். இவங்க என்னென்னா மற்றவங்க கிட்ட சொல்லி சார்ட் அவுட் ஆகுமான்னு பார்ப்பாங்க. பட் அவங்களால அது எந்த முடிவுக்கும் வராது. மேற்கொண்டு ஃப்யூச்சரில் என்னைக்காவது இவங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்க சமயத்தில் கூட அந்த கேட்குறவங்க அதை அந்த பிரச்சனையை திருப்பியும் ரீக்ரியேட் பண்ணி பிரச்சனையை இழுப்பாங்க. ஸோ இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு அஃபிஷியல் ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் சொன்ன தகவல்கள் எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே ஒரு பர்சனல் லைஃப் அப்படின்றது ஒன்று இருக்கும், இல்லை ஃபேமிலி இருக்கும், லவ் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு லைஃப்பில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம்? இப்போ என்னோடய ஃபேமிலிக்காக அப்படின்ற மாதிரி நான் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாமா, இல்லை கொஞ்ச நாளைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யலாமா? இவங்க ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் செய்யணும். ஸோ ஃபேமிலி செகண்டரி தான். ஏன்னா இவங்க ஸ்டடியாக இருந்தால் தான், இவங்க ஒரு ஸ்டடி மைண்டோட ஒரு சந்தோஷ மனநிலையோடு இருந்தால் தான் அவங்களுடைய ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக அவங்களால செய்ய முடியும், ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இவங்களே ஒரு கொலாப்ஸில் இருக்கிறாங்க, இல்லை இவங்களே ஒரு ஆங்ஸைட்டி கவலையோடு இருக்கிறாங்க, ஏக்கத்தோடு இருக்கிறாங்கன்னா இவங்களால ஃபேமிலிக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதையும் கொடுக்க முடியாது. ஸோ இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு என்ன தேவை, இவங்களுக்கு எது சந்தோஷம், இவங்களுக்கு எது ஒரு பெர்மனன்ட் ரெக்கவரி கொடுக்கும், அந்த விஷயங்களை மட்டும் ப்ராசஸ் பண்ணால் போதும். மற்ற விஷயங்கள்லாம் அதை தொட்டு செகண்டரியாக பண்ணிக்கிட்டால் போதும். இதை முதல்ல கிளியர் பண்ணோம், அதுக்கடுத்து மற்றதுக்கெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக மேஷராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வரும், ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா பார்த்து சேஃபாக போங்க, ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா எதாக இருந்தாலும் ஒரு கவனம் இருக்கட்டும், ஜாக்கிரதையாக இருக்கட்டும், ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு மாதிரி ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணணும்.
பாசிட்டிவிட்டி, நல்லதே நினைக்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல சிந்தனை மட்டும் வரணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் இவங்களுக்கு நெகட்டிவாக எதுவும் நடக்காது. இதற்கு மேற்கொண்டு இவங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடக்காது. அப்படி நடக்குதுன்னா அப்போ நெகட்டிவாக அவங்க எதோ யோசிச்சிருக்காங்க, நெகட்டிவாக ஏதோ ஒரு அப்ரோச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இவங்க மோரோவர் பாசிட்டிவாக இருந்தாலே இவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஆல்ரெடி இருக்கிறத கூட சரியாகிடும். ஸோ இனிமேல் மேற்கொண்டு எதுவும் உருவாகாது. அதே மாதிரி எந்த மாதிரியான ஒரு லைக் ஆக்சிடெண்ட் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்படாது. அதெல்லாம் நிறையா அவங்க பார்த்துட்டாங்க, நிறைய அடி வாங்கியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நடக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் இவங்க பாசிட்டிவாக இருக்கணும், எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். எந்த விஷயங்கள் எடுத்தாலும் என்ன மைண்டில் நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும். ஆனால் இவங்க அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்கணும். பாசிட்டிவாக இருந்தால் எதுவும் மேற்கொண்டு அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஓகே, இந்த டபுள் மைண்டடாக இருக்கக்கூடாது, டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. நான் இப்படி தான் பாசிட்டிவாக இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கார்டு எடுத்து காமிச்சிங்கல்ல, இப்போ நான் கேட்ட கேள்விக்கு. ஸோ அந்த கார்டுக்கான அர்த்தம் என்ன? ஸோ இந்த கார்டுக்கான அர்த்தமே அதுதான், பாசிட்டிவாக இருக்கிறது. இது எப்படின்னா அந்த காலச்சக்கரம் மாதிரி, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்றது. இவ்வளோ நாள் டவுனில் போயிருக்கும், இவ்வளோ நாள் எல்லா பிரச்சனைகளும் அவங்களுக்கு நடந்திருக்கும். பட் இனிமே வந்து அது அப்வர்டில் போகக்கூடிய காலம். அப்போது கெட்டது கூட நல்லதாக மாறக்கூடிய காலம். ஸோ இந்த காலத்தில் இவங்களுடைய வேறு என்ன மாதிரியான ப்ராக்ரஸ் இருக்கோ அதை பண்ணணுமே தவிர்த்து நம்மளுக்கு எதாவது நெகட்டிவாக நடக்குமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஸோ அது கூட அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். நம்ம வந்து ஒரு 2 பர்சன் எடுத்துக்கலாம். ஒரு மேஷ ராசிக்காரங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து யாரோ ஒருத்தர் பையனோ பொண்ணோ லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்லபடியாக ஒரு மேரேஜில் போய் முடியுமா? அந்த மேரேஜ் வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணுவாங்களா? ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னு இருக்குது. இந்த காலகட்டத்தில் மேரேஜ் கமிட்மெண்ட் இப்படி போகிறத காட்டிலும் எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ, அது லவ்வில் இருக்கட்டும், இல்லை என்கேஜ்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அந்த போத் சரியான கிவ் அண்ட் டேக் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ அதற்கான முயற்சி எடுத்தாங்கன்னா அது முதல்ல பெர்மனெண்ட் ஆகும். அது ஒரு லாங் லாஸ்டிங்காக போகிறதுக்கும் பெர்மனெண்ட் ஆகிறதுக்கும் அதற்கான முயற்சி எடுத்தாங்கன்னா நிச்சயமாக அது வந்து சாத்தியப்படும். ஸோ மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இதை மட்டும் பண்ணால் போதும். ஸோ வரக்கூடிய ஃப்யூச்சரில் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும். ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணலாம் அதை மேற்கொண்டாங்கன்னா அது பாசிட்டிவாக இருக்கும். இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஸோ ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி எடுத்துக்கலாம். ஸோ ஹை கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ மிடில் கிளாஸில் இருக்கவங்க வந்து ஒரு வேலைக்கு போவாங்க, ஒரு 9 to 6 ஜாப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி இவங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும், மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும்? முதல்ல ஹை கிளாஸ் லைக் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு கொலாபரேஷன் கிடைக்கும்னு இருக்குது, நல்ல ஒரு கம்யூனிட்டி சர்க்கிள் உருவாக்கும். நிச்சயமாக அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இவங்க கொஞ்சம் டவுன்வேர்டில் போகுது பிஸ்னஸ்னால் கூட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும், கொஞ்சம் அப்வர்ட் ஆக்கி விடுவாங்க. கொலாபரேஷன், நல்ல ஒரு கொலாபரேஷன் வந்து அமையும். ஸோ மோரோவர் அவங்களுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது பிஸ்னஸ் ரீதியாக இந்த காலகட்டத்தில். அதுக்கு மற்றவங்களுடைய ஹெல்ப்போடு அது நடக்கும். ஓகே, பிஸ்னஸில் லாஸ் மாதிரியான இது ஏதாவது இருக்கும், இல்லை லாஸ் இல்லை கெயினும் இல்லைனாலும் நம்ம அதை ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்? அது லாஸ் ஆக போகுது, ஒரு டவுன்வேர்டில் போகுதுன்னா கூட அதை அப்வேர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அவங்களுக்கு அதுக்கான சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், அதுக்கான ஹெல்ப் கிடைக்கும். இது அவங்கள சுற்றி இருக்கிற கம்யூனிட்டி, ரிலேட்டிவ்ஸ், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்க சைடில் இருந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ மிடில் கிளாஸ் பற்றி. ஸோ மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அதாவது ஆபத்துகள் பெருசாக இருக்க போகிறதில்ல, பட் எதை செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், முன் அனுபவம் இருக்கும். முன் அனுபவம் சார்ந்து முடிவுகள் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மேற்கொண்டு எந்த தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் மாட்ட மாட்டாங்க. ஸோ முன் அனுபவம் இல்லாமல் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஒரு விஷயத்த பண்ணும் போது, ஸோ மிடில் கிளாஸில் இருக்கவங்க வேலை ரீதியாக சரி, இல்லை பண ரீதியாக சரி, எந்த மாதிரி, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், முன் அனுபவம் இல்லாமல் ஒரு விஷயம் செய்யும் போது ஸோ அது பாதிப்புகள் வந்து கொடுக்கும். அப்போது இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மேற்கொண்டு ஒரு டெசிஷன் எடுத்தால் பர்ஃபெக்டாக போகும். இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து ஒரு பட்ஜெட் போட்டு வாழ்கிற மாதிரியான விஷயங்களை வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. இப்போது இந்த மேஷராசிக்காரங்க இந்த ஒரு பர்டிகுலராக இருக்க அந்த விஷயத்த மட்டும் பண்ணவே வேணாம், ஸோ சரி நீங்கள் தலையை வச்சு கூட படுக்காதீங்க, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்கன்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல, ரொம்ப வந்து நீங்கள் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? ஸோ ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயம் பார்க்கும்போது பெண் சார்ந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும்.
ஸோ அதுவும் பெண் சார்ந்து பண விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அது லைக் ஒரு சந்தோஷம் மாதிரி கொடுக்கும், ஆனால் அது வந்து டெம்ப்ரவரியாக இருக்கும். ஸோ பர்மனெண்ட்டாக அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி விட்டுரும். அதனால் பெண் சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மேஷ ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுத்தீங்க. அதை தாண்டி முருகர் சொல்லக்கூடிய தகவல் என்ன? ஸோ மேஷ ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இவங்க கொஞ்சம் போராடினாங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச காதல் திருமண வாழ்க்கை நிச்சயமாக அவங்களுக்கு கைகூடும். அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக கூட அவங்களுக்கு வந்து லைஃப்பில் இருக்கும். அதற்காக தான் மற்ற விஷயங்களெல்லாம் கூட செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மன வாழ்க்கை, அந்த காதல் வாழ்க்கை அவங்களுக்கு நிச்சயமாக இவங்க எதிர்பார்த்த மாதிரியே நடக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் இதை சார்ந்து முருகர்கிட்ட வேண்டுதல்களோ இல்லை முருகர் வழிபாடோ செய்யும் போது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ நேர்களே, நீங்களும் உங்கள் ராசிக்கான ரீடிங் பார்த்தீங்க. கண்டிப்பாக நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கும். அண்ட் முருகருடைய உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜும் அது கிடைச்சிருக்கும். முருகர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக வரணும், ஆர் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படின்றத நானும் வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா போற்றி, நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள்.